அடடா, இதா உங்க வீடா? உங்க அப்பா என்ன பெரிய கஞ்சனா? செடியிலேயே செவரு கட்டிட்டாரு. வந்ததுதான் வந்தீங்க, உள்ள வந்து பாருங்க. ஆமா ஆமா, உள்ள செவரு இருக்கா? பிள்ளையாரப்பா, விநாயகா, என்னோட எந்த பாற்றும் கழலாம என்ன ஜாக்கிரதையா கொண்டு வந்து விட்டியே, உனக்கு கோடி நமஸ்காரம். அவரா சேர்த்தாரு? நான் இல்ல சேர்த்தேன். மாமனாரா? எப்பமா வந்த? ஜஸ்ட் வந்துகிட்டு இருக்கோம். டாடி, இவர்தான் என்ன மோட்டார் பைக்ல கொண்டு வந்து விட்டாரு. நீயா தம்பி? சௌக்கியமா? ஒர்க் ஷாப்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. உங்களுக்கு இவர் ஏற்கனவே தெரியுமா டாடி? ஏற்கனவே தெரியுமாவா? ஒரு தடவை உயிரையே காப்பாத்திருக்காமா? ஆமா, நீ ஏன் மோட்டார் சைக்கிள் வரணும்? கார் அனுப்பிச்சிருந்தானே? தேடி தேடி பார்த்தேன். அப்புறம் பஸ்ல ஏறி ஊட்டிக்கு வந்து அங்கிருந்த மோட்டார் சைக்கிள் அலங்காம குலுங்காம சேஃபா கொண்டு சேர்த்துட்டேன். வாங்க காபி சாப்பிடலாம். பரவாயில்ல, நீங்க வேலை இருக்கு, நான் வரேன். சுப்பையா, மிஸ், உங்களுக்கு எப்பாவது குறுக்கு வழியில போகணும்னு ஆசை வந்தா என் மோட்டார் சைக்கிள் ரெடி, நானும் ரெடி. உங்க திக்குக்கே நமஸ்காரம். வாழ்க. இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? ஐயா கேட்கிறாரு, சொல்லுங்கடா. அப்பா நினைக்காதீங்க ஏஜம்மா, சும்மா வேடிக்கையாத்தான். சீட்டாண்டீங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அதனாலதான். ஏண்டா டேய், என் எஸ்டேட்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சோம்பேறித்தனமா சீட்டாடிக்கிட்டு இருந்தா நான் சும்மா விட மாட்டேன். சார் சார், தொழிலாளிகள் அப்படி அடிக்கிறது அவங்களுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக. கேரியோட எங்க போட்டீங்க? வழக்கம் போல உங்க அண்ணா ஜீப் அனுப்ப மறந்துட்டாரு. அவருக்கு தான் சாப்பாடு கொண்டு போறேன். எவ்வளவு தூரம்? நல்ல பொருள் இணந்து வாங்க, உட்காருங்க. உனக்கு ஏதாவது அவசர வேலை இருக்கும்? ஐயோ, ஒரு பொண்ணு பார்க்க போனுங்க. ஒரு மண்ணாகடி வேலையும் கிடையாது. எனக்கும் பசிக்குது. அண்ணன் கூட உட்காந்து நானும் சாப்பிடுறேன், வாங்க. ஐயா, இது எங்க வைக்கிறது? தலைவர் வச்சிருக்கீங்களா? உட்காருங்க. என்னங்க சாப்பாடுக்கு ஜீப் அனுப்ப விட்டீங்க? டிஃபன் கேரியர் என்ன தானா நடந்து வந்துருமா? ஒருவேளை சாப்பிடலன்னா என்ன கெட்டு போகுது? உடம்பு கெட்டு போகுது. இது கூட தெரியாதா? அண்ணே, இப்படி பட்டினி கடந்து பாடுபட்டு வேலை செஞ்சா பாதி சீட்டா கொடுத்துட்டு போற முதலாளி. முதலாளி எல்லாம் ரத்தம், என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாரு. என்ன செஞ்சாரு? பாவம், தோட்ட தொழிலாளிங்க 2 பேரும் சீட்டு ஆனாங்களா, ஏன் முன்னாடியே சாட்டை எடுத்து அவங்கள வரைஞ்சு கட்டிட்டாரு. அப்படியா? ஆமாப்பா, அதுவும் அவங்க டியூட்டியில இல்லாத போது ஏதோ பொழுதுபோக்காக விளையாடி இருக்காங்க. ஏன் எஸ்டேட்ல எப்படி மரியாதை இல்லாம விளையாடலான்னு அவங்கள அநியாயமா தண்டிச்சுட்டாரு. நீங்க பதில் சும்மா இருந்தீங்க, தடுக்கவே இல்லை. அவர் போக்கே என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் அவசரப்பட்டு ஏதாவது பேச வேலை போடும் பயப்படுறீங்க. அட, நீங்க உழைப்பின் சிகரம், விசுவாசமான ஊழியர். போதும் கோபி, கேலி செஞ்சது. வா சாப்பிடலாம். ஆமா, உண்மை சொன்னா கேள்வி. உங்களுக்கு இவர் இடத்துல நான் இருந்திருந்தா அவருடைய ஆங்காரத்தை ஒடுக்கி இருப்பேன், திமிர அடக்கி இருப்பேன். வரும்போது வாடா சாப்பிடலாம். அண்ணியை எழுத சாப்பிட மாட்டேன், கையில பிசைஞ்சு போடுங்க. தான் கொண்டு வந்திருக்கேன் கோபி. பிசைஞ்சு உருண்டை பண்ணி போடுங்க, அப்பதான் ருசியா இருக்கும். பாருமா, இன்னும் கொஞ்ச நேரம் போனா ஊட்டி விட சொன்னாலும் சொல்லுவாங்க. சின்ன பாப்பா. கோபி, என்னடா ஒரு கையில மட்டும் கிளவுஸ்? ஸ்டைல் என்னது? ஸ்டைல். பாபு, அன்னைக்கு கூட்டத்துல காமிச்சனே அதே பொண்ணு தானே இது? அதே பொண்ணுதான். உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஓஹோ, இன்னைக்கு புடவை கட்டி இருக்கு. வர வர அந்த மாதிரி பார்த்தாதான் உங்களுக்கு அடையாளமே தெரியுது. ஏண்டா, அவளை ஏற்பாடு பண்ண சொன்னேன், என்ன ஆச்சு?
நீங்க சொல்லிட்டீங்க சரி. அது எப்பேற்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்கு எத்தனை அப்பனோ, எத்தனை மாமனோ, மச்சானோ, முரடனோ, நோஞ்சானோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேணாமா? ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. சல்லுன்னு கொண்டு வந்து கண்ணாடி மாளிகையில இறக்கிடுறேன். அப்புறம் அடிது. அம்மா நமஸ்காரம்மா. நீங்க எஸ்டேட் கண்டக்டர் சின்னையா மக தானே? இல்ல, கையில பெரம்பு வச்சிருக்கீங்க. ஹெட்மாஸ்டர் மக. எப்படியோ யாருக்கும் மக. கொஞ்சம் இருக்கீங்களா? ஒரு குடும்ப பொண்ணுன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன பத்தி நான் சொல்லிக்கலையே. என் பேரு பாபு. இந்த எஸ்டேட் முதலாளி ரமேஷ் இருக்காரு, அவருடைய பிஏ. அவங்க அப்பா என்ன ரொம்ப மதிப்பா வச்சிருந்தாரு. காரணம், நான் ஒரு எம்ஏ. இவர் சின்ன வயசுக்காரரா இன்னொரு எம்ஏவை சேர்த்து என்ன டபுள் எம்ஏ வாக்கி ரொம்ப மட்டமா உபயோகிக்கிறாருங்க. இதுல என்கிட்டயே சொல்றீங்க? ஏமா 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 கொஞ்சம் நில்லுமா. இப்போ விவகாரமே உங்க கையில தான் இருக்குது. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம். எங்க முதலாளிக்கு தான் ஏதோ வேணுமா? அது எப்படி உங்ககிட்ட சொல்லி நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அம்மா, ஒரு பொண்ணுக்கு அவகிட்ட இருக்கிற கவர்ச்சி தான் ரொம்ப பெரிய ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா சொல்றீங்க? உங்களை மாதிரி இப்படி சிக்கன சல்லுன்னு அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுமா. வந்தா என்ன? இப்ப எங்க முதலாளி கண்டுபிட்டு போச்சே. அவன் ஜெனரலா என் முதலாளி நல்ல சொல்லதான் இருந்தாலும் சில்லற புத்திக்கார. குடும்ப பொண்ணுக்கும் மத்த பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியல. 1 மினிட், உங்ககிட்ட ஒரு சின்ன ரகசியம் பேசணும். நெருப்பு கையிலே தான் இருக்குமா? இருக்கும். என்ன? சரி சரி. எங்க முதலாளி உங்களை தனியா பாக்கணுமா? தப்புதான். என் தங்கச்சி கிட்ட யாராவது இப்படி வந்து கேட்டா எனக்கு கொதிக்காதா? இப்பவே கொதிக்குது. இருந்தாலும் உத்தியோகம் மாசம் மாசம் கையை நீட்டுறேன். அதனால் நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி, கொஞ்சம் தயவு பண்ணி, கொஞ்சம் விட்டு கொடுத்து. ஏன் சார் வளவலன்னு பேசுறீங்க? நான் வரணும் அவ்வளவுதானே? சாதாரணமா நான் 100 ரூபாய் வாங்குவேன். இந்த ஆளு பெரிய ஆளு அது இதுன்னு சொல்றீங்க. 300 ரூபாய் கொடுத்துட்டுமே. சரி, தப்புன்னு போச்சே. அம்மா, உன் கால இருக்கிற செருப்பை கொஞ்சம் கொடு. எதுக்கு? என் புத்திய நானே அடிச்சுக்கணும். உன்னை கேட்கறதுக்கு நான் பயந்தேன் பாரு. என்ன எப்படி சார் பழப்பு நடக்கும்? நானு லோ கிளாஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இது லோன்னு அலையிற கிளாஸ். இந்த சிரிப்பு முதல்ல சிரிச்சீங்கன்னா வம்பே இருந்திருக்காது. அம்மா தாயே, உன் பேர் என்ன? சீதா. அதை மட்டும் மாத்திக்கம்மா. எதுக்கு? பல பேர் வருத்தப்படுவாங்க. இன்னொரு விஷயம், இப்ப என்கிட்ட பேசுற மாதிரி முதலாளி கிட்ட பேசுறாத. நீ உண்மையிலேயே பெரிய எடுத்து பொண்ணு. உன்னை நான் ரொம்ப வற்புறுத்தி கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நீ அங்க நடிக்கணும். ஓகே? எங்க முதலாளிக்கு கண்ணாடி மாளிகையில ஒரு இடம் உண்டு. இந்த நல்ல காரியங்கள்லாம் அங்கதான் அவர் கோலாகலமா நடத்துவாரு. அதான் பார்க்க போறியே. உன் பின்னாடியே வரேன். இனிமே அதான் எனக்கு தொழில்.